கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நல்ல ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். எத்தனை பேருக்கு சாட்சி பிரயோஜனமா இருந்தது? ஆண்டவர் நல்லவர். பிரதரே ஒரு பெரிய சாட்சி இல்லைங்களா? ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சாட்சியோடு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அங்கங்க ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஜீவிக்கிறார். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய அவர் செய்த அந்த மகிமையான காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு இந்த நாளிலே கிடைத்திருக்கிறது. அதற்காக தேவனை துதிக்கிறேன். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறது போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலிற்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவி வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரை பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். ஆமென். போதும் சிஸ்டர். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜெப நேரத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் கர்த்தர் இந்த ஜெபத்தை வழிநடத்தி வருகிறேன். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்ன எங்கள் நல்ல தகப்பனே, அப்பாவுடைய சத்திய வசனத்தின் மூலமா எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, மைக் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்தமைக்காக அவருடைய ஊழியக்காரர்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இடைபடுவார். அமர்வோம். அமர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்போம். இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்டதான இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் நாம் கேட்டோம். எலியா, அடுத்தது எலிசா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசை, பெரிய ஒரு வாஞ்சை எலிசாவுக்கு. அது என்னவென்றால், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்ற ஒரு ஆசை. இன்றைக்கு இருக்கிற உடன் ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, பாஸ்டர் ஒரு கார் வாங்கினா அதுக்கு மேல நான் என்ன செய்வேன், இப்படி மேல நான் வாங்கணும். அவர் ஒரு வீடு கட்டினா அதுக்கு மேல நான் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி உலகப்புறமான ஆசைகள் இன்றைக்கு அநேக இடத்திலே காண முடிகிறது. அதெல்லாம் நமக்கு தேவைதான், வேண்டான்னு சொல்றது இல்லை. அதெல்லாம் உலகத்தில் நாம் வாழ்வதற்குரிய தேவைகள். ஐயா, தலைமுறைக்கு அல்ல, இப்ப இருக்கிற சமூகத்துக்கு மட்டும்தான் வாழ தேவை. ஆமா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளெல்லாம் நாம் வேண்டாம் என்று சொல்வதில் அவைகளெல்லாம் தேவை. உங்களுக்கு இன்னது தேவை என்று பரலோகத்தின் பிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கூட என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இதை விட மோசமான இடத்துல எல்லாம் ஆராதிச்சு தான் வந்திருக்கிறோம். அதனால இது மிக சிறப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் குறித்த நேரத்துல கர்த்தர் மகிமையான ஆலயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, ஆவிக்குரிய ஒரு ஆசை எலிசாவின் இடத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. சொல்றார், எலிசா சொல்றார். முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோட கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் என்னை போக சொல்லுகிறார் என்று சொல்வதை காண முடிகிறது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 3 இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். எலியா என்ன செய்கிறார்? 3 இடம். ஃபர்ஸ்ட் பெத்தேல். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள்படக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு இடம் எரிகோ. இன்னொரு இடம் யோர்தான். 3 இடங்களுக்கு இவர்கள் போகிறதான ஒரு சூழ்நிலை. அவர்கள் அன்னைக்கு 2 வீலர் கிடையாது, ஏரோப்ளைன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது. இவர்கள் நடந்தே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் கூட அன்றைக்கு அவர்கள் நடந்து ஓடி இப்படியெல்லாம் தான் ஊழியத்தை
எலிசா என்ன செய்திருக்கிறாரு? செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு சாப்பாடெல்லாம் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? காகங்கள் கொண்டு வந்தது, இறைச்சியும் அப்பத்தையும். பாருங்க, காக்காலாம் ஊழியக்காரருக்கு என்ன செஞ்சிருக்கு? ஊழியம் செஞ்சிருக்கு. அல்லேலூயா. காக்கா எங்கேயாவது இறைச்சி பார்த்தா காக்கா காணி எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு போயிடும். ஆனா வேதத்துல காக்கா என்ன செஞ்சிருக்குது? காகங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். அவைகள் இறைச்சியும் அப்பமும் என்ன செய்தது? எலியாவுக்கு பஞ்ச காலத்துல கொண்டு வந்தது. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் போஷிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என்ன பஞ்சம் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீதிமான்களை பசியினாலே வருந்த விடா என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியாவை அனுப்பி ஒரே ஒரு புடி மாவும் கொஞ்சோண்டு தலைக்கு தைக்கிற அளவு கூட எண்ணெய் இல்லை. அந்த நேரம் பார்த்து எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன செய்தார்? 3 வருஷம் பஞ்ச தீரும் மட்டும் அந்த அம்மாவோட வீட்டுல மாத்திரம் சட்டியில மாவும் எண்ணெயும் குறையில. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இக்கட்டான சூழ்நிலை, ஐயோ முடிய போகிறதே, ஐயோ இது நம்ம கடைசி கட்டத்துல நிற்கிறோமே என்று நாம் தவிக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை தேடி வருவார். தம்முடைய தாசர்களை அனுப்புவார், உதவி செய்வார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப எலிசாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்னன்னா, என்னுடைய எஜமானா இருக்கிற எலியாவை போல நான் இரட்டிப்பான வல்லமையை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை இந்த இஸ்ரவேல் தேசத்துல செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. எலியாவை பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏர் மாடை கூட்டிக்கிட்டு இருந்தார். நல்ல பயங்கர ஒரு விவசாயி. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற உடனே அதையெல்லாம் விட்டுட்டு எலியா பின்னாடி எலியாவுடைய ட்ரெஸ் துவைக்கிறதும் எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறதும் தான் வேலை. எலியாவை சாப்பிட்டு வந்தா கைக்கு தண்ணி ஊத்துறதும் காலுக்கு தண்ணி ஊத்துறதும் அவருக்கு பணிவிட செய்கிற ஒரு வேலையை 10 வருஷமா எலிசா என்ன செய்தார். அல்லேலூயா. அப்போ இவரை பார்க்கும் பொழுதுதான், அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரண்மனை கிடையாது. எங்கேயாவது குகையிலையோ காடுலையோ மேடுலையோ மரத்தடியிலையோ அப்படிதான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்றைக்குதான் பெரிய பெரிய அரண்மனை பயங்கரமா காரு அப்படி இப்படின்னு இருக்கிறார்கள். அன்றைக்கு எப்படி இருந்தார்கள்? வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தார்கள்? யோவான் ஸ்நானகனை குறித்து ஃபாதர் பெர்க்மன் செய்ய ஒரு பாட்டு எழுதியிருப்பார். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான், வெட்டுக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான், உலகத்தை கலக்கிய மனிதரவர் உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். அல்லேலூயா. உலகத்தை கலக்கிய மனிதரவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன சொன்னார்? ஸ்திரீகளில் பிறந்தவனிலும் அவனிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தவர் கூட எப்படி வாழ்ந்தார்? எளிமையாதான் வாழ்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த ஆவிக்குரிய ஒரு பேராசை யாருக்கு இருந்தது? எலிசாவுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னா, பாட்டு எழுதுறேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் பாட்டெல்லாம் எழுதும்படி உதவி செஞ்சிருக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள ஆசை வரணும், அதை விட நான் ஆண்டவருக்கு நிறைய பாட்டு எழுதணும். அல்லேலூயா. இன்னும் அதுல சந்தோஷப்படணும். ஆனா உலகத்துல இருக்கவங்களாம் அப்படி இல்லை, பொறாம விடமாட்டேன். அல்லேலூயா. எப்படி அடக்க முடியுமோ அடக்குவேன், எப்படி ஒடுக்க முடியுமோ ஒடுக்குவேன். பாடுறியா? பாடாதபடி பண்ணுவோங்க. அல்லேலூயா. இப்படிதான் என்ன செஞ்சிருக்கோம்? நிறைய பாதையில கடந்து வந்திருக்கோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தியாகங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் கீழ்காலுக்கு என்ன செய்யறேன்? போறேன். அதனால நீ இங்கே இரு அப்படி. இவர் என்ன சொல்றார்? இல்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களை விட மாட்டேன். நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். நானும் வருவேன். இது ஆண்டவர் மேல ஆன, உங்க மேலையும் உங்க ஜீவன் மேலையும் ஆண்டவருடைய ஜீவன் மேலையும் சத்தியமா சொல்றேன், விடமாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க, எந்த நேரத்துல போவீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா.
சோதரன், அதனால நான் விட மாட்டேன், நானும் உங்களோடு கூட என்ன செய்வேன், வருவேன். ஏன்னா அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்குள்ள நெருப்பு மாதிரி இருந்தார். சாதாரணமா இல்ல, எப்படி இருந்தாரு, நெருப்பை போல இருந்தாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போறாங்க, கீழ்காலுக்கு போகும் பொழுது அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, என்ன சொல்றாங்க, உன்னுடைய எஜமான சொல்றாங்க, அந்த வசனம் வாசி. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை, இன்றைக்கு தலைமையாயிருக்கிற உன்னுடைய எஜமானாகிய எலியாவை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது, உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போறார், உனக்கு தெரியுமா என்றார்கள். உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். நீங்கள் சும்மா இருங்கள். என்ன பண்ண போற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற, என்ன பண்ணுவ, என்ன செய்ய போற? இதுவரைக்கும் கைக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த, காலுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த, அவரோட துணியை துவைச்சு போட்ட, அவருக்கு பின்னாடி ஓடுன, குடு குடு குடுன்னு ஓடுன. என்ன பண்ண போற எலிசாவே, என்ன பண்ண போற? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னை பார்த்து நீங்கள் கேலி செய்யலாம், சும்மா இருங்கள் சொல்றாரு, சும்மா இருங்கள். அல்லேலூயா. இவருக்குள்ள ஒரு வாஞ்ச, நான் பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படியாவது அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை, ரெட்டிப்பான வரத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நீ சும்மா இருங்கள். அப்படிதான் சில பேரை நம்ம அப்படிதான் நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லணும். பல பேரு நமக்கு இடையூறு உண்டு பண்ண வருவான், பல பேர் நம்முடைய ஜெபத்தை முடக்க வருவான், பல பேர் வருவான், குடும்பத்துல வருவான். எனக்கெல்லாம் என் தாய் மாமா வந்தா, அவன் வந்தா, இவன் வந்தா, என் சித்தப்பா பேரு, பிரதரோட பேரு, அந்த ஆளும் வந்துச்சு, இப்படி ஏகப்பட்ட தடை. அல்லேலூயா, சோத்திரம். எல்லா தடைகளையும் தாண்டிதான் கர்த்தர் என்னையும் நடத்தி வந்திருக்கா. அல்லேலூயா. நம்ம யாரையும் பாக்குறது இல்ல, அவங்க எல்லாம் சும்மா இருக்கட்டும். நம்ம யார பார்ப்போம், கர்த்தரை பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை, சங்கீதம் 34 எடுத்து வாசிங்க இந்த வசனத்தை. சங்கீதம் 34, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் என்ன செய்யல, வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை அவர் நிச்சயமாய் பிரகாசிக்க செய்வார். பிரதரோட பேர் வச்ச எங்க சித்தப்ப என் கூட பேசுறதே இல்லை. அல்லேலூயா. நான் போய் நின்னா போன்ல பேச ஆரம்பிச்சிருவாரு, நான் போய் எங்க பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டே இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நானும் விட மாட்டேன். அந்த பெத்தேல்ல தீர்க்கதரிசியுடைய புத்திரர் சொல்றாங்க, என்னப்பா பண்ண போற, என்ன பண்ண போற? எஜமான் போறாரு, எப்படி வாழ போற? இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எப்படி சாப்பிட போற, என்ன பண்ண போற? அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும். இப்போ உடனே அந்த இடத்துல இருந்து எரிகோவுக்கு போகிறார். அல்லேலூயா. அப்பவும் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எலிசாவே நீ இங்கே இரு, நான் அங்க வர போயிட்டு வரேன். என்ன சொல்றாரு, அதே வார்த்தைய சொல்றாரு, உம்முடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நானும் வருவேன், விட மாட்டேன். போறாங்க, எரிகோவுக்கு போறாங்க. 2 பேரும் நடந்து போறாங்க. இவரும் பின்னாடி தொங்கு தொங்கு தொங்குன்னு போறாரு, பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா விடக்கூடாது, இவர எப்படியாவது இவர்கிட்ட இருந்து, ஏன்னா அதிகமா பேச முடியல போல, ஏன்னா சீசனா இருக்கிறதுனால எலியா கிட்ட அதிகமா பேச முடியல. அதனால அவர் சொல்லும் போது பதில் முன்னாடி பேக தூக்கிட்டு ஓடுறாரு. அல்லேலூயா. மாட்டேன். எரிகோவுக்கு போன உடனே பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரரை போல எரிகோவிலும் என்ன செய்கிறார்கள், தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் எல்லாம் அவங்களும் தீர்க்கதரிசிகளுக்கு சமமானவர்கள், ஊழியக்காரர்கள் தான். இந்த வார்த்தையை எப்படி பெத்தேல்ல சொன்னாங்களோ அதே வார்த்தையை அங்க இருக்கிறவங்களும் சொல்றான். எரிகோனா எப்படிப்பட்ட இடம், எரிகோனா ஒரு சபிக்கப்பட்ட இடம் இல்லைங்களா? எரிகோனா சபிக்கப்பட்ட இடம். யோசுவா காலங்களில் எரிகோவை தேவன் சபித்து போட்டான்.
அங்கேயும் யார் இருக்கிறா? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களும் அதே மாதிரி சொல்லுகிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து எலிசாவினிடத்துல வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை இன்றைக்கு தலைமையாயிருக்கிற உன்னுடைய எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அதற்கு அவன் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் தெரியும். அதை நான் சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரிய போகுது கூடிய சீக்கிரத்துல. நான் யாருன்றது. அல்லேலூயா. நான் ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, ஒரு வாஞ்சையோட, ஒரு தாகத்தோடு நான் இருக்கிறேன். அது வரும்போது நிச்சயமா நான் யாரு, யாரால அழைக்கப்பட்டேன், யாரால இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டார். யாரு? பிரதரும் அப்படிதான் நினைச்சிருப்பார். அல்லேலூயா. கால நேரங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு போன் பண்ணி சொன்னாங்களா, லெட்டர் போட்டாங்களா? இல்ல. ஆனா ஒரே மாதிரி பேசுறானுங்க. சில நேரங்கள் நம்ம சந்திக்கிற இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி நம்மளை இடர பண்ணுவாங்க. அதெல்லாம் பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. எத்தேல தேவனுடைய வீடு, அங்கேயும் ஒரே மாதிரி பேசுறாங்க. எரிகோவுக்கு போனா அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களும் அதே மாதிரி பேசுறான். இப்போ அடுத்தது எங்க போறாங்க? அடுத்தது அந்த இடத்தை விட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமா எரிய மேல போறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார். ஒரு விசிட் பண்றாரு. அல்லேலூயா. இப்ப யோர்தானுக்கு போறாங்க. யோர்தானுக்கு போகும்போது, அப்பா நீ இங்கே இருப்பா. ஆனா இவர் அந்த பேச்சை கீழ்படிறது இல்ல. ஏன்னா நான் விடமாட்டேன், நீங்க வேற போறீங்க, எனக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது இடம் யோர்தான். அல்லேலூயா. யோர்தான் என்றால் செழிப்பை குறிக்கிறது. லோத்து அந்த இடத்தை தான் தேடி போனார். கடைசியில என்ன? ஒண்ணுமே இல்லாம போயிட்டார். அவர் நீதிமானா இருந்தும் கடைசியில எல்லாமே அழிஞ்சு போய் குடும்பமே இதாகி போனது. செழிப்பு. அல்லேலூயா. யோர்தான் என்றால் அங்கே சுற்று வட்டாரம் எல்லாம் நல்ல செழிப்பா இருக்கும். ஆனா அங்க பாவமும் இருக்கும். அல்லேலூயா. மிக மோசமான ஒரு பாவம் அந்த காலத்துல யோர்தான்ல இருந்தது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போனால் யோர்தானில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரும் எப்படி பெத்தேல்ல சொன்னார்களோ, எப்படி எரிகோவிலே சொன்னார்களோ, அதே மாதிரி யோர்தானில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். யோர்தானில் இருக்கிற புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். இல்ல, யோர்தான் இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அதே மாதிரி சொன்னாங்க அந்த வார்த்தை. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப அங்கேயும் தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா இவர்கள் அக்கறைப்பட்டு போகிறார்கள். அக்கறைக்கு யோர்தானை கடந்து அந்த நாட்களிலே யோர்தான் நதி என்ன செய்யுமா? பயங்கரமான வெள்ளப்பெருக்கிலே வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்கறைப்படுவதற்கு அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. தன்னுடைய சால்வையை சுருட்டி கொண்டு அந்த யோர்தான் நதி என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். அடித்த உடனே அவர்களுக்கு பாதை திறந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. இருபக்கமாய் பிரிந்தது. எப்படி செங்கடல் பிரிந்ததோ அதே போல யோர்தான் என்ன செய்தது? இவர்களுக்கு தண்ணி பிரவாகித்து வருமாமா யோர்தான்ல. அது அப்படியே ரெண்டு பக்கமா பிரிஞ்சு இவர்களுக்கு பாதை உண்டாக்கினது. அல்லேலூயா. இதை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அக்கறைப்பட்டார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, பல போராட்டங்களை கடந்து, பல சோதனைகளை கடந்து, பல வேதனைகளை கடந்துதான் நம்ம அக்கறைப்படணும். ஆவிக்குரிய ஒரு அக்கறை. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில ஒரு உன்னத அனுபவத்தை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இது செஞ்சுட்டா போதும், கர்த்தர் எனக்கு அந்த நோயை விடுதலை ஆக்கிட்டா போதும், கர்த்தர் எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டா போதும், குழந்தைய கொடுத்துட்டா போதும், அதை கொடுத்துட்டா போதும், இதை கொடுத்துட்டா போதும்னு அதிலேயே நாம் திருப்தியாய் நிற்காதபடி நாம் அக்கறைப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. யோர்தானை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. சோதர கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு அக்கறைக்கு நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைய வெளிப்பாடுகளை பெற்று 12 நிருபங்களை சபைக்கு என்ன செய்திருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை படிக்கிறதுனாலதான் சபையில மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா 14 நிருபங்கள் மூலமா சபைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அது சும்மா எழுதப்படல. அரேபியா தேசத்துக்கு போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், உன்னத அனுபவத்துக்கு 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு வெளிப்பாடுகளை பெற்றுதான் பரிசுத்த வேதாகமத்துல 14 நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது எலியாவை பாத்தீங்கன்னா விடாது பற்றி கொண்டிருக்கிறார் எலிசா. யார் தன்னை பற்றி என்ன சொன்னாலும், கேலி பண்ணினாலும், கிண்டல் அடித்தாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாம் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. அந்த 3 இடங்களையும் கடந்து அக்கறைப்படும் பொழுதும் எலியாவோடு எலிசா இருக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல சரி போயிட்டு வாங்க எஜமானின்னு சொல்லி இருந்தா நிச்சயமா ஆவிக்குரிய வரங்களை என்ன செஞ்சிருக்க முடியாது, பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை எல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரோட பிள்ளைகளுக்குள்ள எப்படியாவது நான் என்ன செய்யணும், ஆவிக்குரிய வரங்களை ரெட்டிப்பா நான் பெற்றுக்கொள்ளும் அந்த தாகம். வேதவசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை என்ன செய்வேன், ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் அக்கறைப்பட்டார்கள். அந்த சால்வையை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் என்ன செய்தது, பிரிந்து பிளந்து பாதை அவர்களுக்கு உண்டாக்கினது. அவங்க போட்ல போல அல்லது வேற ஏதாவது மட்ட மேல உட்கார்ந்துட்டு போய் தாண்டல, அவங்க தாண்டறதுக்கே கர்த்தர் ஒரு பாதையை உண்டு பண்றார். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஒரு அற்புதமான பாதைகளை தேவன் நமக்கு திறந்து தருவார். வெள்ளம் போல பிசாசு வருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒதுக்கி வச்சு நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் என்ன செய்வாரு, திறப்பார். அல்லேலூயா. அக்கறைப்பட்ட பின்புதான் அவர் கேட்கிறார், அக்கறைப்பட்ட பின்புதான் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கும். அல்லேலூயா. சில ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில விலைக்கிரகங்களை, தியாகங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஈஸியா கிடைச்சிராது, ஈஸியா என்ன செஞ்சிராது, கிடைச்சிராது. 10 வருஷம் இவருடைய முயற்சி, பிரயாசங்கள், பலர் அவரை கேலி கிண்டல் செய்தாலும் எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் எலியாவோடு அவர் உறுதியாக நின்ற காரியம், அவர் எங்கு போனாலும் அவரோடு ஓடுகிற காரியம். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் அந்த எலியாவோடு எப்படி எலிசா நின்றாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையிலும் பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அவரோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் நினைப்பது, நாம் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக செய்து தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் தருவார். யோவான் 14:12 என்ன சொல்லி இருக்கிறார், வாசிங்க பார்ப்போம். யோவான் 14 வேகமா எடுத்து வாசிங்க. மற்றவங்க வேதம் வச்சிருக்கிறவங்க எடுத்து வாசிங்க. 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், நானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் மேலே ஏறி, அங்க பாத்தீங்கன்னா எலியா மேலே ஏறி போகிறார். இங்கே இயேசு மேல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில தம்முடைய சீசர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன்
நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பொழுது இவர்கள் அக்கறைப்பட்ட பின்புதான் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். அதுக்கு முன்ன அவர் எங்கே அந்த வார்த்தை என்ன செய்யல, கேட்கல. அல்லேலூயா. ஒருவேளை இவரு விட்டு பிடிச்சிருப்பார், வரானா இப்படி எல்லாம் வரானா அப்படின்னு அவரும் கொஞ்சம் பார்த்து இருப்பார். சில நேரங்களில் ஆண்டவரும் பல கட்டங்களை நம்மளை தாண்ட வைப்பார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் தாண்டி தான் யோர்தான் பிரவாகித்து வருகிற யோர்தானை அவர்கள் கடக்கிறார்கள், அக்கறை கடக்கிறார்கள். அல்லேலூயா. அக்கறை கடந்த பின்புதான், அப்படித்தானே, அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்றான். கேள். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ கண்டால் அது உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இல்லாவிட்டால் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவினிடத்துல கேட்கக்கூடிய காரியம், உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. அது முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அவர் சில காரியங்கள்லாம் கடந்த பின்பு பார்த்திருப்பார். எத்தனை பேர் அவனை இவ்வளவு கேலி பண்ணாங்க, என்ன பண்ண போற, ஏது பண்ண போற, இவ்வளவும் இவங்க சகிச்சுட்டு என்ன விடாம இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா எலியாவுக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை யாருக்கு இல்ல, எலிசாவுக்கு கிடையாது, வேலைக்காரன். இப்படி எல்லாம் இருந்துதான் நாங்க வந்தோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா எப்ப 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே மைக்க பிடிச்சி ஆராதனையோ பிரசங்கமா கொடுத்துட்டு அன்றையில இருந்து பொறாமையும் பயங்கரமான யுத்த காலமா மாறிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் கடந்து வந்தோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு கேலி கிண்டல்கள், இதையெல்லாம் கடந்து என்ன விடாதபடி அக்கறைப்பட்டிருக்கிறானே, இவனை சாதாரணமா நம்ம விடக்கூடாது. இருந்தாலும் கேளுப்பா, என்ன வேணும் கேளு. நம்மளா இருந்தா என்ன எப்படி கேட்டிருப்போம்? இப்ப அப்படிதான் கேட்டிருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரே வாஞ்ச, இந்த உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு அந்த வரம், நெருப்ப வானத்துல இருந்து இறக்குற வரம், செத்து போனவன உயிரோடு எழுப்புற வரம், உட்கார்ந்த இடத்துக்கு காகங்கள் சாப்பாடு கொண்டு வருது, இறைச்சி கொண்டு வருது. அடடடா, என்ன மாதிரியான ஊழியம்! நெருப்பு இறக்கி பயங்கரமா இருக்கிறாரு. இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஆசைய ஆண்டவர் ஒருபோதும் தட்டி விட மாட்டார். இது கேட்கிறவனுக்கு நிச்சயமா என்ன செய்வாரு, தருவார். ஒருத்தர் அப்படிதான் கலர தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டே வருவாராம். அப்ப அந்த தெருவுல இருக்கிற ஜனங்களாம், பைத்தியக்கார பையன் போயிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் பல வருஷமா போய் என்ன செஞ்சாரா, செஞ்சாராம். அல்லேலூயா. இப்படி பல வருஷமா பாரு ஒரு பைத்தியக்காரன் போறான், பைத்தியக்காரன் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கல்லறை தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணி போகும்போது பின்னாடியே ஒரு 2 சபை இருந்து போச்சான். உயிரோட போச்சான். சோதரர் அவருடைய ஆசை என்னன்னா, எப்படியாவது செத்தவனை உயிரோடு எழுப்பணும். பல ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அதை செஞ்சார். மாதிரி உலகத்துல எத்தனையோ பேரு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதனால உடனே நடந்துராது. சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாமே கடந்துதான் நம் மூலமாக, மனைவி மூலமா ஆண்டவர் இப்படி எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா பேசுறாருன்னா, பயங்கரமா கிரியை செய்யறாருன்னா, அவங்க பாட கேட்டா தலை சுத்தி விழுந்துரும். அந்த பாடுகள்ல கடந்துதான் கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, அவங்கள பயன்படுத்துறாரு. சாதாரண பாடு இல்லை. அந்த மாதிரி ஒரு பாட கடந்து என்னால கடந்து வர முடியுமான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம் இல்ல, சுற்றிலும் ஆண்டவரை தூசிக்கிற குடும்பம். இது எல்லாத்தையும் சகிச்சு
பொறுமையா ஜெபத்தோட இருந்ததுனாலதான் கர்த்தர் தம்முடைய மகளை கொண்டு தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஈஸியா எதையுமே நம்ம அடைஞ்சிட முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இயேசுவை போய் சந்திக்க முடியாது. கோடி ரூபாய் இருந்தாலும் இயேசுவை போய் சந்திக்க முடியாது. இயேசு வாஞ்சையும் தாகமும் தேடுதலும் இருந்தால்தான், அந்த இருதயத்தை பார்த்துதான் கர்த்தர் நம்மை சந்திக்கிறதும் சந்திக்காது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவு, நம்முடைய இருதயத்தை பொறுத்தளவு வாஞ்சையும் தாகங்களும் இருந்தால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சீமோன் என்பவன் பேதுரு யோவானுடைய கரத்திலே கொண்டு வந்து பணத்தை கொடுத்து விட்டு, எப்படியாவது எனக்கு ஆவிக்குரிய வரம் எனக்கு வேண்டும், இந்த வச்சுங்க கட்டுக்கட்டா காசுன்னு சொன்னான். அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? பணத்தை கொண்டு தேவனுடைய வரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். உன் இருதயம் சரியில்லைப்பா, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நபரா இல்ல, உள்ள பாவ கட்டினால பிச்சை இல்ல, கசப்புல கிடக்குற அப்படின்னு சொன்னார். அவ பணத்தை வச்சு வாங்க முடிந்ததா? முடியல. அல்லேலூயா. அக்கறை கொண்ட பின்பு என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அப்ப என்ன சொல்றாரு எலிசா? நல்ல வேலை, எனக்கு ரதம் வேணும், அது வேணும், இது வேணும், எதுவும் கேட்கல. ஆவிக்குரிய உம்மிடத்தில் இருக்கிற ரெட்டிப்பா வேணும். உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறதே பயங்கரமா இருக்குது. அதுவே வச்சு தாங்க முடியல. நெருப்பு இறங்குது, பயங்கர ஒரே நெருப்பா தான் இருக்குது. அல்லேலூயா. அதுவே ரெட்டிப்பா கேட்கிறியாடா? அல்லேலூயா. கேட்டது தப்பு இல்ல. அல்லேலூயா. நீங்க போறீங்க, இதை விட நான் பெருசா கலக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க போறீங்க, எப்ப போறீங்கன்னு தெரியல, நிமிடம் டிக் டிக் டிக்ல தான் நிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேணும், எனக்கு ஆவிக்குரிய வர வேணும், இவ்வளவு சுத்தி வந்திருக்கிறேன், எனக்கு எப்படியா கண்டிப்பா எனக்கு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க, எனக்கு வேணும். அப்ப சொல்ற, ரொம்ப அரிதான காரியத்தை கேட்கிறப்ப, அரிதான காரியத்தை கேட்கிற. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? பூமியில கிடைக்காத கேட்கணும். அல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய் எலிசாவே. அப்படிதான் நம்ம உட்கார்ந்து நிறைய அரிதான காரியங்களை கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவனுக்கு சித்தமானவைகளை, அவருக்கு பிரியமானவைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனும், விசுவாசத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்றிலிருந்து நல்ல ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க. அல்லேலூயா. அது இருந்தாதான் நம்ம கலக்க முடியும். அது இல்லைன்னா ஒண்ணும். ஆமா. அல்லேலூயா. பல்புக்கு கரண்ட் இல்லைன்னா பல்பு எரியாது. அப்ப கரண்ட் யாரு? கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்ற கரண்ட் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாம் தேவனுக்காக என்ன செய்ய முடியும்? சொல்லிக்க முடியும், பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அரிதான காரியத்தை நீ கேட்டாய், ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ கண்டாயானால் அது உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வாசிங்க. அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் என்ன செய்தது? பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினார். பார்த்துட்டான். அல்லேலூயா. ஏறி போகும்போது பாருங்க, சில விஷயங்களை நாம் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள நாம் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அலட்சியமா இருந்து, ஏனா தானமும் இருந்து, ஆராதனைக்கு லேட்டா வந்து
அப்புறம் கடைசி பிதாசுதனுக்கு வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியில போனாலும் பிதாசுதன் தாயா, முதல்ல போனாலும் பிதாசுதன் தான் ஸ்தோத்திரம். அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெபத்துல அலட்சியம், இப்படி எல்லா விஷயத்திலையும் நாம் அலட்சியமாய் இருப்போமானால் நிச்சயமாக நம்ம பார்க்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிக்க வைக்கிற காரியங்கள் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் 10 ரூபா நம்ம கிடைக்கணும், அவ்வளவு சின்சியாரிட்டியோட நாம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய விஷயங்கள்ல போனா போது, வந்தா வருது, ஏச்சமா பாத்துக்கிறாரு. அல்லேலூயா. இப்படின்னு அலட்சியங்களை நாம் வைத்துக் கொண்டிருந்தோமானால் அல்லேலூயா நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அலட்சியங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் எப்படி இருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஆவியில எப்படி இருங்கள், அனலாயிருங்கள். அப்படின்னு ஆர்வமா வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களில, வேத தியான காரியங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் சபைக்கு போகும் பொழுது எங்க ஊர்ல இருந்து பஸ் ஏறி போகணும். அப்போ 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு, ஐயா உங்க ஊரை சொல்லுங்க. நம்ம ஊருங்களா? ஊரை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஊர் சொல்லணுங்களா? சொல்லுங்க, அவங்க ஊரை சொல்லுங்க. ஓகே. அல்லேலூயா. சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஊரு ஒரு மலை பள்ளத்தாக்கு, நான் மலையிலே வாழ்ந்தவன். பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு தண்ணி வச்சு வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு 6:15 பஸ், 7 மணிக்கெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா. அப்படியெல்லாம் வாஞ்சியோட போய் சின்ன வயசுல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிதான் கர்த்தர் வந்திருக்க. எடுத்தா முடிச்சாலும் வரவே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாஞ்சைகளை என்ன செய்யணும், அதிகரிக்கணும், விடக்கூடாது. பொடிவாசிக்கணும். யாருகிட்ட? புருஷன்கிட்டயா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பிடிவாசிக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கிட்டயா? பிடிச்சாலும் பிள்ளைங்க பிடிச்சா வாங்கி இருந்தா தான் விடுவேன்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் யாருகிட்ட வைக்கணும்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அவ்வளவு பெரிய இது இருக்குது. எது இருக்குது? மந்த பிள்ளைங்க பயங்கர பரிவாரத்தோட வராது, ரெட்டிப்பான பரிவாரங்களோட வராது. ஆனாலும் அக்கறையில உட்கார்ந்து என்ன செய்யறாரு? எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்து போராடுறாரு. அந்த நேரம் பார்த்து தேவதூதனும் வந்தாரு. கர்த்தர்னு சொல்றாங்க, தேவதூதனானவன் சொல்றாங்க. அல்லேலூயா. காலையில விட மாட்டேன், ஆசீர்வதிக்கணும். ஏன்னா எங்க அண்ணன் 400 பேரோட வரான். எங்க அண்ணன் 400 பேரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரா இல்லையா? இப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம பிடிவாசியா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்யணும்பா தகப்பனே அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? நமக்கு தருவார். மேல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு, பாத்துட்டாரு, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த சால்வை என்ன செய்கிறது? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டான். எலிசா என்ன செய்தான்? அக்கறைக்கு போய் பயங்கரமான ஒரு ஆளா இக்கரைக்கு வரான். தேவ பிள்ளைகள் ஜெபம் என்ற அக்கறைக்கு போகணும். அல்லேலூயா. சோதரன் அக்கறைக்கு போய் நல்ல கிருபை வரங்கள் வல்லமை எல்லாம் பெற்றுக்கிட்டு இக்கரைக்கு வரும்போது ஏற்கனவன் கேள்வி பண்ணவன் சிரிச்சவன் என்ன செய்ய போற? அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய எலியாவை விட மகிமை புரிந்த ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் எலிசாவை மாற்றினார் என்று பார்த்துட்டு இருந்தவன் எல்லாம் அங்கே வாசி இந்த வசனத்தை. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர், எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கினது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும்
அக்கறைக்கு போகும்போது ஒருத்தனும் மதிக்கல, இக்கரைக்கு வந்ததும் அக்கறையிலிருந்து இக்கரை வந்ததும் ராஜாவாயிட்டார். தரை மட்டும் என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். எலியாவின் மீது இருந்த அபிஷேகம், எலியாவின் மீது இருந்த வரம் எலிசா மீது இறங்கினது என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இது என்ன? கர்த்தர் மேல இருந்த வல்லமை, கர்த்தர் மீது இருந்த அபிஷேகம், கர்த்தர் மேல இருந்த அந்த கிருபை பிரதர் மேலையும் கர்த்தர் நிச்சயமா இறங்கி கர்த்தர் மகிமையான காரியங்களை என்ன செய்வாரு? செய்வதை அநேகர் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தம்முடைய தாசனை விதமாய் தேவன் பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அக்கறைக்கு போகணும். சோதரக்கூடாது. பல சோதனைகள் வரும். புருஷன் தொல்லைப்படுத்தும், பிள்ளைங்க தொல்லைப்படுத்தும், இப்படி ஏகப்பட்ட தொல்லைகள்லாம் நம்ம தாண்டி அக்கறைப்படணும். யார பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய், அதை பார்க்கிலும் வேற யாரும் நம்மளை பயன்படுத்த முடியாது, யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யார் அந்த ஒளி? மெய்யான ஒளி. அந்த லைட் யாரு? அந்த லைட் நமக்குள்ள வந்தா நீங்க எல்லாம் எப்படி பெரிய லைட்டா மாறி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு இருக்கிறாரா? பேசி இருக்கிறாரா? அதனால அக்கறைப்படும். இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த எல்லையிலேயே இருக்க கூடாது. இவன் சொல்றான், அவன் சொல்றான், அப்படி சொல்றான், இப்படி சொல்றான் இருக்க கூடாது. நம்ம பிடிவாசி எங்க காமிக்கணும்? எங்க காமிக்கணும்? ஆண்டவர்கிட்ட காமிக்கணும். அல்லேலூயா. காமிச்சு நம்ம ஒரு அக்கறையை கடக்க வேண்டியது இருக்கு. யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வார்? ஒரு வசனம் இருக்குல்ல எரேமியாவில், யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது அதையும் கடந்த பிற்பாடு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம், உங்களுடைய ஏக்கம் பொறுத்துதான் கர்த்தர் உங்களுக்கு தருவதையும். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாஞ்சைகளும் நிச்சயமா என்ன செய்யாது? நாங்களே எவ்வளவு பாடு, எவ்வளவு மன உளைச்சல்கள் இந்த வாழ்க்கையில இருந்தாலும் கூட சோதரன் இன்னைக்கு இங்க நின்று இதான் ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறதா? அல்லேலூயா. சோதரம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அக்கறைப்படணும். யார் என்ன வேண்டாலும் சொல்லட்டும், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை மகிமையாக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறதே பேசிக்கிட்டு இருக்கிற வேலை நம்ம அல்ல. வேதத்தில் இருக்கிறத நம் மூலமாக என்ன செய்யணும்? செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரன். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என்ன பேசுவது என்று நான் ஒரு சரியான ஒரு இது இல்லாம வந்தேன். ஆனால் ஆண்டவரே போகிற இடத்துல நீங்க தான் பேசணும், நீங்க தான் பேசணும். நான் பேசக்கூடாது, நீங்க பேசணும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வரத்திலே நீங்கள் இன்னும் முன்னேறி செல்ல, இன்னும் தேவனுக்காக பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்களை இந்த ஊழியத்தின் இந்த சபையை தேவன்